3 இட்லி வாங்க காசு இல்லாதவன் இன்னைக்கு 4 காலேஜ் வச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணேன். முதல்ல சார் சொன்ன மாதிரி 500 ரூபா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு ஒருத்தர் கேட்டாரு. பட் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது 20,000 ரூபாய் கடன்ல, அதுவும் என்னோட அக்காவோட நகையை வச்சு ஆரம்பிச்ச பிசினஸ் 2002ல கம்பெனி ஆரம்பிச்சேன், ரெமோட் டெக்னாலஜிஸ். அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு. டெவலப் ஆக பிரச்சனையும் டெவலப் ஆகும். பிரச்சனையை ஃபேஸ் பண்ண நான் டெவலப் ஆரம்பிச்சேன். எல்லாரும் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது என்னோட தொப்பை தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த தொப்பை தெரியுது உங்களுக்கு? ஏன்னா மனுஷன் எவ்வளவுதான் அறிவா இருந்தாலும் அறிவு யாருக்குமே தெரியாது, அவனோட தோற்றம் மட்டும் தான். ஐ எம் நாட் சோ பியூட்டிஃபுல், ஐ எம் நாட் சோ but I'm not fake. So இது மட்டும் தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன் இந்த கருத்தை இப்ப சொல்றேன் அப்படின்னா, நம்ம முதல்ல நம்ம யாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம யாருன்னு புரிஞ்சிட்டாலே மற்றது எல்லாமே புரிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்க கூட இருக்கவங்க எல்லாரையுமே நல்லவங்களை சேர்த்துக்கோங்க. நல்லவங்களை சேர்க்க தான் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். யாருக்கிட்ட நீங்க ஏமாறலாம், ஏமாறது தப்பே கிடையாது. ஏமாத்த மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. ஏமாத்த ட்ரை பண்ணீங்கன்னா, நீங்க ஒருத்தரை ஏமாத்துறீங்கன்னா 100 பேர் உங்களை ஏமாத்த ரெடி ஆயிடுவான். ஸோ இதை மட்டும் நான் கத்துக்கின பாடம். எப்படி நான் சக்சஸ் வந்தேன் அப்படின்னா, ஒன்லி டிசிப்ளின் தான். ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும்ன்றதை பேசிக்கா வச்சு காலேஜ் ஸ்டார்டட் இந்த இயர் ஆஃப் 2012. வெறும் 6 ஸ்டூடெண்ட்ல இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது. 1200 1300 பேர் ஏவியேஷன்லயே பிளேஸ் பண்ணிருக்க ஒரே காலேஜ் ரெமோ தான். 5 கவர்னர் அவார்டு வாங்கின ஒரே காலேஜ் ரெமோ தான். சக்சஸ்ன்றது ரொம்ப ஈஸி தான். 10 வாட்டி ட்ரை பண்ணா ஒரு வாட்டி சக்சஸ் ஆயிடலாம். அந்த 10 வாட்டி ட்ரை பண்றதா எல்லாருமே கஷ்டப்படுறோம். அந்த 10 11 12 நம்ம ட்ரை பண்ண ஃபெயிலியர் குறைய ஆரம்பிக்கும். ஃபெயிலியர் இல்லாம சக்சஸ் என்னைக்குமே யாருக்குமே கிடைக்காது. ட்ரை டு கெட் த ஃபெயிலியர்ஸ். ஸோ ஃபெயிலியர்ஸ்ல தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும். நம்ம லேர்ன் பண்ற எல்லா ஃபெயிலியருமே ஒவ்வொரு சக்சஸை கொடுக்கும். ஆப்பர்ச்சுனிட்டின்றது எல்லாருக்குமே இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி எடுக்கிறோன்றதை பொறுத்து தான். மணின்றது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அவர் டர்ன் டு யூஸ். யாருக்கிட்டயுமே மணின்றது நிரந்தரம் கிடையாது. இதை மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ 6 ஸ்டூடெண்டா இருந்தது எப்படி இவ்வளவு டெவலப் ஆன அப்படின்னா, கோவிட் தான் எனக்கு டோட்டலா லைஃபை மாத்தி கொடுத்தது. அந்த கோவிட்ல யாருமே பண்ணாதப்ப ஐ ஸ்டார்டட் அட்வர்டைஸ்மெண்ட். ஒய் மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ட்? ஏன்னா ஆஸ் அ MBA ஸ்டூடெண்ட், மார்க்கெட்டிங் இல்லாம நத்திங் இஸ் பாசிபிள். நம்ம சொல்றது பொய்யோ உண்மையோ, பட் நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரிய வைக்காம யாருக்குமே நம்மளை பத்தி தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு இருக்க ஒரு 500 crowdsல பாத்தீங்கன்னா ரெமோனா தெரியாதவங்க எல்லாருமே இருப்பீங்க. பட் ரெமோன்றது யாரும் தெரிய வைக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் is a base tool to create a awareness about our product. So 6ல இருந்து 60 ஆன, 60ல இருந்து 600 ஆன, இன்னைக்கு 2500 பேர் ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க. முதல்ல என் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 1500 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்ச காலேஜ் இன்னைக்கு வாங்கின காலேஜ் 20 ஏக்கர். ஸோ 20 ஏக்கர் காலேஜ் பூந்தமல்லியில வாங்கியிருக்கேன் அப்படின்னா குரோத்தை பாருங்க. எவ்வளவு வாங்கின கடன்? 20,000 ரூபாய் கடன். இன்னைக்கு என்னோட ஒர்த்து கிரவுண்ட் இன்னைக்கு ரேட்டு 1 கோடி ரூபாய். 20 ஏக்கர்னா அது ஒர்த்தை பார்க்கணும். ஸோ இது மாதிரி நம்ம டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஸோ எப்படி சார் சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம். ஸோ கதை நிறைய சொன்னீங்கனாலே நிறைய செலவு குறைச்சிடலாம். ஸோ சேலரி என்னோட பாட்டில் இன்னைக்கு நான் பிரசன்ட்லி ஐம் பேயிங் அரௌண்ட் 1.2 crore சேலரி மட்டும் பே பண்றேன். நான் சேலரி வாங்க போகும்போது வெறும் 30 ரூபா சேலரியில மாச சேலரியில இருந்தேன்.